லைஃப்பில் இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு காரணம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏமா லேட்டாக வந்தீங்க? இல்லை மேம் ஆட்டோ கிடைக்கல. ஸோ ஏமா இது காலையில் ஆன் டைமுக்கு போகல? இல்லை மேம் என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பிரச்சனை, அதனால் அனுப்புறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இது மாதிரிலாம் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஆட்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதிகாதீங்க. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் வந்து ஆயில் பட்டுருச்சு. ஸோ பொரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு ஸ்டாஃப் லீவு, அதனால் நான் போய் சப்போர்ட் பண்ணேன். அதை பொரிக்கிறதுக்கு போட்டோடனே வந்து ஆயில் தூக்கி தெளித்து செம்ம வலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. கையிலே வந்து நிறைய மார்க்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி இந்த பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. எந்த விதமான காம்ப்ரமைஸும் எந்த ஆர்டர்லையும் பண்ணலை, எந்த ஆர்டரையும் கேன்சலும் பண்ணலை. ஸோ எல்லா ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லேருந்து ரெகுலர் மெண்டலேருந்து எல்லாமே ஆன் டைமுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஸோ இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காரணம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதே ஒரு பிஸ்னஸை நம்ம தக்க வச்சுக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஸோ இனிமேல் அப்படி ஒரு ரீசன் சொல்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க அந்த விஷயத்தை ப்ளீஸ்.